அது திதி பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகமாகும், ஏழ்மை நிலை குறையும், வறுமை நிலையெல்லாம் விலகி போகும், பணப்பிரச்சனைகள் கிளியர் ஆகும். ஸோ அதுக்கு நீங்க பண்ணணும். ஸோ இது வரைக்கும் திதி முடிஞ்சு போச்சா? அடுத்து வந்து யோகம். யோகம்னா உங்களுக்கு என்ன யோகம் இருக்கு? ஸோ வந்து சில பேர் வந்து ஹார்டாக ஒர்க் பண்ணுவான், பெரிய லெவலில் வருவான், ஆஃபீஸராக வருவான். சில பேர் அரசியலில் வெளியே வருவான், சில ஆர்டிஸ்டாக வெளியே வருவான். ஒவ்வொருத்தருக்கும் வருவான். எந்த யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்றதுக்கு அந்த யோகத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த யோகத்தில் எந்த பிறந்த யோகம் என்னவோ அந்த யோகம் என்னைக்கு வருதோ, பிறந்த யோகம் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும். பார்த்துட்டு அந்த யோகம் அந்த என்னைக்கு வருதுன்னு பஞ்சாங்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் பண்ணால் அது பண்ணும். ரெண்டாவது அசுப காரியங்கள். அசுப காரியங்கள்னு சொன்னால் அசுப காரியங்கள் வேண்டாம், துக்க காரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வியாதிபாதா வைத்திருத்தின்னு 2 யோகம் இருக்கு. வியாசிரா அப்படின்னு போட்டிருப்பான் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா, வைசிரான்னு போட்டிருப்பான், வைத்திருத்தி சிரார்த்தம். அந்த 2 நாளில் வந்து சிராத்த திதி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம். உங்களுடைய தரித்திரங்கள், உங்களுடைய யோகம் இருக்கு இல்லையா, நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜுக்கு வரப்போறீங்க, ஒரு இது படிக்கிறீங்க, ஒரு இது செய்கிறீங்க, அது மேலே வரும்போது தடங்கள் இருந்ததுன்னா அந்த தடங்கள் அது நிறுத்தி விடும். ஸோ ஒன்றுத்துக்கு அதுக்கு ஒரு கோயில் இருக்கு, எந்தெந்த கோயில் எது பண்ணுன்ட்டு. வியாதிபாதத்துக்கு சாரண்மாதேவி, வைத்தியத்துக்கு பாபநாசம். ஸோ அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு இது 2 தான் ரொம்ப ரொம்ப கொடுமையாக காமிப்பாங்க. ஏன்னா வந்து நிறைய சங்கராச்சாரியர்கள் ஆகம இதில் வந்து வைத்திருத்தி வியாதிபாதம் தான் திருப்பி சொல்லுவாங்க. ஸோ அது எது கொடுமையாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பேசுவோம்.